உன்னுடைய உழைப்பு வறுமையை மட்டும் விரட்டவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளையும் சேர்த்துதான் விரட்டுகின்றது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் முருகன் இந்த சிங்காரவேலன் உனக்காக ஒரு வெற்றி செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நான் உனக்கு குறித்து கொடுத்த ஒரு அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது. இந்த நாளில் ஒரு பெண்ணின் உதவியோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. இந்த பெண்ணானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வருவாள். எக்காரணம் கொண்டும் உன்னை தேடி வருகின்றவர்களை நீ தவிர்த்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் சரி, உன்னை தேடி வந்து இந்த சிங்காரவேலன் கொடுக்கின்ற வெற்றி என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. முருகன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் அந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடந்தே தீர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி என் தங்கம், உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் தளர விட்டு விடக்கூடாது. நேற்றைய தினம் உன்னுடையதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைய தினம் உன்னுடையதாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, இன்று இந்த பெண் யார், இந்த சிங்காரவேலன் உனக்கு எந்த நாளை குறித்து கொடுத்திருக்கின்றேன் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாகவே பெண்மை தாய்மையின் அடையாளம். இந்த தாய்மை இடத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை பெறப்போகின்றோம் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கின்ற நன்மைகளை அது நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி நீ என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றப் போகின்றாய், எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என்பதனை பொறுத்து என் தங்கம், நிச்சயமாக நீ அனைத்தையும் பெற வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தாய்மை இன்று உன்னை தேடி வருகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது என்று சொல்வதில் இந்த சிங்காரவேலன் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. அப்பா முருகா, நான் உன்னைத்தானே நம்பி இருக்கின்றேன். நீ யாரோ ஒரு பெண் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பாள் என்று சொல்கின்றாயே என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, இவரிடத்திலிருந்து உனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டி இருக்கின்றது என்றால் அது நீ செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதனை புரிந்து கொள். இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றதை நினைத்து நீ மகிழ்ச்சிதான் அடைய வேண்டுமே தவிர ஒருபொழுதுமே இதை நினைத்து நீ வருந்தக்கூடாது. உன்னை தேடி வந்து நான் என்னதை கொடுத்தாலும், இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றினாலும் அதிலிருந்து உன் நம்பிக்கையை நீ உறுதி செய்ய வேண்டும். அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிரந்தரமாக்க வேண்டும். எங்கே வாய்ப்புகள் கிடைக்கின்றது என்பதைத்தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை உன் முருகன் உருவாக்கி கொடுக்கும் பொழுது அந்த உதவியை தருவது யாராக இருந்தால் என்ன, அதை நீ பெற்றுவிட்ட பிறகு அல்லவா பேச வேண்டும். அதனால்தான் உன் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அதிர்ஷ்ட நாளில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நீ பெற வேண்டும். அதுவும் என்னிடத்திலிருந்து நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கின்றது என்பதனை முதலில் புரிந்துகொள். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் என்ன நினைத்து கொண்டால் என்ன? நீ எந்த உதவியையும் உனக்கு ஒருவர் தானாக வந்து செய்யும் பொழுது அதை பெறுவதற்கு மறுக்காதே. அதிலும் குறிப்பாக தெய்வமே உன் முன்னால் நின்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு ஒருபொழுதும் அதை நீ மறுக்கக்கூடாது. என் தங்கமே, நான் தருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக
நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் என் தங்கமே. இன்று இந்த விடியலானது பஞ்சமியினுடைய விடியல். இந்த நாளில் அம்மா வராகி உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்கள் எல்லாம் அழிந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதனை முதலில் புரிந்துகொள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை என் தங்கம் நீ உன்னுடையதாக்க முயற்சிகளை செய்து கொண்டே இரு. நான் தரும் பொழுது, அதுவும் உன் வராகி அம்மா உனக்கு கொடுக்கும் பொழுது அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தானே செய்வாய். இந்த வராகியின் அன்பிற்காக ஏங்கி தவித்தது எல்லாம் உனக்கு நினைவிருக்கின்றது அல்லவா? இந்த வராகி நம் வாழ்க்கையை மாற்றி விடமாட்டாளா என்று அவள் பாதமே கதி என்று சரணடைந்து உனக்கு ஞாபகம் இருக்கின்றது அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக தாய் உள்ளம் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு உதவிகளை செய்ய நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக இது நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்பதனை மறந்துவிடாதே. உனக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சி உன் கைகளில் ஒப்படைக்கின்றது என்பதனை எக்காரணம் கொண்டும் மறக்காதே. சிங்காரவேலனின் அருளோடும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த வராகி அம்மாவும் உனக்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என் தங்கம் இதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்மை தேடி வருகின்ற தெய்வங்கள் நம் வாழ்க்கையில் நமக்காக ஒரு மாற்றத்தையே கொடுக்கின்றதை என்று சொல்லி என் தங்கம் நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. எல்லா நாளிலும் உனக்கானவற்றை இந்த தாயார் வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவோடு வந்திருக்கின்றார். என் தங்கமே, பஞ்சமி நாளில் அவர்களை விட்டு விடாதே. எல்லா நாளிலும் தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை தேடிச் செல்லும் பொழுது நிச்சயமாக வெற்றி என்றும் உறுதி செய்யப்படும். அப்பேற்பட்ட உன் வெற்றியை நான் இன்று உறுதி செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்பதனை நான் நினைவுபடுத்துகின்றேன். நம்பிக்கையோடு நல்லதை நினைக்கின்ற என் தங்கத்திற்கு இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் நல்லதையே கொடுக்கும். எல்லாவற்றையும் கடந்து நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து காட்ட பிறந்திருக்கின்றாய் என்பதனை புரிந்துகொள். யார் வேண்டுமானாலும் உன்னை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீ நினைத்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை பெற்றிருக்க முடியும். அந்த வெற்றியை இன்றாவது பெற்றுக்கொள்ள துணிகின்றாய் என்று நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. இனி எந்த நேரம் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நல்ல நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். பின்தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். யாரும் இந்த நேரத்தில் தான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்காக வெற்றியை அவ்வளவு எளிதில் கொடுத்து விடுவது கிடையாது. பொறாமை எண்ணங்களும் அடுத்தவர்களுக்கு அது நடந்து விடாதா இது நடந்து விடாதா என்று சொல்லி எப்பொழுதும் தன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வன்மமாக வெளிப்படுத்துகின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் தெய்வத்தால் மட்டும்தான் உனக்கு உதவிகளை செய்ய முடியும். அப்பேற்பட்ட உதவி இன்று உனக்கு வராகி தாயின் மூலமாக கிடைக்கப் போகின்றது என்பதனை இந்த சிங்காரவேலன் மகிழ்ச்சியோடு உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எக்காரணம் கொண்டு இந்த நாளில் அவர்களை தவிர்த்து விடாதே. வராகியானவள் தீப ஒளியில் காட்சி கொடுக்கின்ற தாய். அதனால் இன்று அந்த அம்மாவிற்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் அவர்களின் உருவத்தை நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக வெற்றியை நீ உறுதி செய்வாய். வராகி அம்மாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் தீப ஒளியில் காட்சி கொடுப்பவள் என்பது மட்டுமல்லாமல் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ சொல்லாமலேயே நடத்தி கொடுக்கக்கூடியவள். நீ அவளுக்கு படைக்கின்ற நெய்வேத்தியங்களால் உனக்கு காட்சி கொடுப்பவள் என்பதனை மறந்துவிடாதே. உனக்காக நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த விடியல் உனக்கானது.
உனக்கான அதிர்ஷ்ட நாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நடக்கப் போகின்ற நல்ல விஷயம் மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். என்றும் என்றென்றும் இந்த சிங்காரவேலனின் அன்பு உனக்கு கிடைக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.